மக்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு ஒரு நல்ல ஒரு அமைச்சராக இருக்க வேண்டும். நான் அமைச்சராக நினைக்கல, ஒரு ஊழியராக தான் நினைக்கிறேன். தளபதி அவர்கள் என் சேலம் மாவட்ட மக்களுக்கு ஊழியம் செய்வதற்காக, அவர்கள் தேவையை பூர்த்தி செய்வதற்காக ஒரு ஊழியராக போட்டிருக்காங்க. அவங்க தொண்டாற்றுவேன். எந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சில தேவைகளை பூர்த்தி செய்வேன். இல்லை, ஆரம்பத்திலிருந்தே ரசிக மன்றமாகட்டும், நற்பணி மன்றமாகட்டும், மக்கள் இயக்கமாகட்டும், இல்லை தமிழக வெற்றி கழகமாகட்டும், முழுக்க எங்களை தமிழக மக்களுக்காக நல்ல பணிகளை செய்வதற்காக அவர்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவே அப்படியே எங்களை வளர்த்திட்டார் எங்கள் கழக தலைவர் அவர்களும் பொதுச் செயலாளர்களும். அப்போ அதுபடி தான் வந்துட்டு இருந்தோம். மக்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தோம். இப்போ பெரிய பொறுப்பாக கொடுத்துருக்காரு. அப்போ அதிகாரம் இல்லாமலே இந்த பாமர மக்களுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் நாங்கள் போராடி ஒவ்வொன்றா வாங்கி கொடுத்தோம். அரசு அதிகாரி அவங்களுக்கு ஒரு தேவை இருந்துச்சுன்னா அந்த சார்ந்த அதிகாரிகிட்ட போய் போராடி அதை வாங்கி கொடுத்தோம். முடியலாம், எங்களால் முடிந்த பண உதவிகள் கழக நிர்வாகி எல்லாமே ஒன்றிணைந்து போட்டு அப்படி அந்த மக்கள் தேவைகளை பூர்த்தி செய்தோம். இப்போ அதிகாரம் கிடைத்திருக்குது. மக்களுக்கு நல்ல வகையில் அவர்கள் என்ன தேவையோ அதை முழு மனதோடு நிறைவேற்றும். இல்லை, நல்லா இருக்கும். அந்த மாவட்டம் வளர்ச்சி அடைய வேண்டும். 11 தொகுதியிலும் தமிழக வெற்றி கழகம் வேறு ஊன்றிடுச்சு. இன்னும் சிறப்பாக வளரணும். அங்கே இருக்க மக்கள் அத்தனை மக்களுக்கும் அடிப்படை பிரச்சனையாகட்டும், சாராயம், போதை இல்லாத சேலம் மாவட்டம் முதல் எண்ணமே போதை இல்லாத சேலம் மாவட்டம் உருவாக வேண்டும். ஊழலற்ற சேலம் மாவட்டமாக அந்த மக்கள் நல்லபடியாக இருக்க வேண்டும். அதே மாதிரி அவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். திட்டமா என்ன கொண்டு போகணும்? முதல்ல இந்த 3 இருந்தால் போதுங்க. கல்வி, சுகாதாரம். ஏன் கல்வி இருந்தால் நல்ல அந்த குழந்தைங்க கற்கும். கல்வி, சுகாதாரம், மருத்துவம், இந்த 3 இருந்தால் போதுங்க, நல்லா இருக்கும். அதை தளபதி அவர்கள் தளபதிகள் முதல் கவனத்துக்கு கொண்டு வந்து அதுதான். பார்த்தீங்கன்னா சாராயம் இது வேணான்னு சொல்லி ஒதுக்கிட்டு, அதே மாதிரி கல்வி, சுகாதாரம், மருத்துவம் 3மே ரொம்ப முன்னிலைப்படுத்தி அதை முக்கியத்துவம் கொடுத்து அதை சேலம் மாவட்ட மக்களுக்கு கொடுப்போம். கண்டிப்பாக முன்னிலைப்படுத்தி கொண்டு போவோம்.